5 நாள் நடக்காது. அப்படின்னா நான் எதையும் தாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேலும் 50,000 படைபலத்தை நான் அதிகரிக்க போறேன். அடுத்த செகண்ட் இப்படி ஒரு அறிவிப்பு. இப்போ நீ 5 நாள் நிறுத்தணும் அப்படின்னா இஸ்ரேலை நிறுத்த சொல்ல வேண்டியதானே? ஆனா அவங்க வந்து ட்ரம்போட பேச்சையே மதிக்கல. நாங்க வந்து எங்களோட கொள்கைகள் அதுக்கப்புறம் எங்களோட இலக்குகள் வந்து நிறைவேறும் முறை வந்து அப்ப தாக்குவோம் அப்படின்னு அவன் இதை சொல்றாங்க. என்கரேஜ் பண்ணுவான்னா உன்னோட பேசுவாங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 15 அம்ச கோரிக்கை வச்சிருக்காரு. அது ஃபுல் நியூக்ளியர் ரோல் பேக். அவங்க கிட்ட இருக்க அந்த நியூக்ளியர் சார்ந்த எல்லா திட்டங்களையும் வந்து பின்னெடுக்கணும். ஈரான் வந்து தோத்துட்டோம்னு சொல்லி ஒத்துக்கல அப்படின்னா ட்ரம்ப் வந்து நரகத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில இருந்து அறிக்கை வந்து சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விட்டு தரக்கூடிய இடமே இல்லை. அவங்க ஒரு 5 டிமாண்டை வச்சிருக்கிறாங்க. அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்லாத போது எப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறத ஒத்துக்கிறது? நான் ஒன்று சொல்லிட்டேன் 15. நீ சொல்லிட்டா இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு? சரண்டர் ஆகணும் அப்படின்னாரு. ஆக மாட்டேன்னு தான் சொல்லி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரண்டர் ஆகணுன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மிசைல் எல்லாம் போயிட்டு இஸ்ரேலில் விடுது. அப்போ சொல்றாங்க எல்லா விதமான பொருளாதார தடையும் என் மேலே நீக்கணும். அப்பதான் பேச்சுவார்த்தைக்கு வரணும். சும்மா வந்துட்டு வர முடியாது. உன் வசதிக்காக வந்து இப்பவே வந்து ஆபிரகாம் அந்த லிங்கன் கப்பலை வந்து மீண்டும் மீண்டும் தாக்குறாங்க. 2வது முறையா பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஆமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சாதாரண விஷயத்தோட நாளைக்கு ட்ரம்ப் வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளைட்ல போறாரு. என்னதான் பாதுகாப்பாக வேணாலும் இருக்கட்டும், சும்மா ஒரு ஏவுகணையை விட்டு அடிச்சு நடுவான்லேயே அவருக்கு சமாதி கட்டணும் அப்படின்னா அதில் வந்து கடக்கிற கப்பல்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 18 கோடி வந்து சுங்க கட்டணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய மொத்த கடற்படையை டேமேஜ் பண்ணல, அவனுடைய நாட்டை டேமேஜ் பண்ணல, மறுசீரமைப்பு அவன் எங்கே போவான்? இந்த வழியாக தான் நீ போய் ஆகணும். கொடுத்துட்டு போ. நீ தானே ஆரம்பிச்ச. 1000 கப்பல் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கணக்கில் இன்ட்டு 1000. மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது வந்து கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எதிர்கொள்ள வந்து தயாராக இருக்கணும். தெரியுதா எதுவும் செய்யலை அப்படின்ட்டு தான் சொல்ல வர. கிரைசிஸ்ன்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி 60 ரூபா ஏற்றிட்டான். இப்போ ஸ்டாக் இருக்கிறதா நீ வித்துக்கிட்டு இருக்கிற. அப்போ இவனுடைய நோக்கம் வேறு. கிரைசிஸ் வந்தால் எதையாவது சொல்லி நல்லா மேயலாம். இப்பெல்லாம் ஒரு சாத்தான் மாதிரி மோடியெல்லாம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் பதற்றம் அதிகமாகிட்டே இருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து ஈரான் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் ஈரான் சைட்லேருந்து சொல்லப்பட்டது நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து ஒரு 15 அம்ச கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதாவது ஃபுல் நியூக்ளியர் ரோல் பேக். அவங்க கிட்ட இருக்க அந்த நியூக்ளியர் சார்ந்த எல்லா திட்டங்களையும் வந்து பின்னெடுக்கணும். யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வந்து IEA அந்த அணுசக்தி முகமைக்கு வந்து முழு ஆக்சஸ் கொடுக்கணும். எப்போ வேணால் உள்ள வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. அது போக வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து நியூட்ரலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி ஒரு 15 அம்ச கோரிக்கையை அவர் வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து ஈரான் வந்து திருப்பி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு? அந்த 5 நாள் ஒரு முதல்ல ஒரு நாங்கள் தற்காலிக போர் நிறுத்தம் இல்லை, போர் நிறுத்தம் கிடையாது, தாக்குதலை தாக்க மாட்டோம். அதாவது ஈரானுடைய அந்த மின் கட்டமைப்பு, எரிபொருள் கட்டமைப்பு இதிலெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எதையும் பண்ண மாட்டோம், தாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சொன்னார். அதை எப்படி ஒரு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு உள்ளபடியே உனக்கு வந்துட்டு ஒரு போர் நிறுத்தம், ஒரு அமைதியை நோக்கிய ஒரு பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த எதிர்த்தரப்போட இல்லாட்டி ஒரு இன்டர்மீடியரி கட்டார் போன்ற நாடுகள் யாராவது ஒரு நாடுகளோட இந்த மாதிரி பேச தயாராக இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி தாக்குதல் நிறுத்தம், சீஸ் ஃபயர் டு சீஸ் ஃபயர், தாக்குதலை நிறுத்துவது அப்படின்றது வந்துட்டு சுடுறதை நிறுத்துறது அப்படின்னு அந்த இடத்த வந்துட்டு முடிவெடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீ சொல்லணும். 5 நாளோ 10 நாளோ அதுக்குள்ளே என்ன டிமாண்ட் வைக்கணும். இவர் லூசுத்தனமாக அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டு ட்ரம்ப்பு 5 நாள் நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்கிக்கிட்டே இருக்கிற. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது 5 நாள் நான் எதையும் தாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேலும் 50,000 படைபலத்தை நான் அதிகரிக்க போகிறேன். அடுத்த செகண்ட் இப்படி ஒரு அறிவிப்பு. அதுக்கு பேர் என்னது? இது முட்டாள்தனமாக இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ என்ன போடுற பத்திரிகையாளர்கள்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையுமே பிபிசியை பார்ப்போம், நைட் ராத்திரி எடுத்து உட்காந்துக்கிட்டு அல் ஜசீரா பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். நம்மளுடைய ஆங்கில சேனல்லாம் கூட அவ்வளோ அக்கறையோடு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பார்த்து செஞ்சிட்ருக்குறோம். வேடிக்கையாக இருக்குது. எதிர்த்தரப்பை இன்வால்வ் பண்ணாதே நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ப்ராக்ரஸிங் வெல்லு அப்படின்றாரு. ப்ரொடக்டிவாக போயிட்டுருக்கு. என்னடா அது, நம்ம உலகத்தில் இருக்கிறோமா இல்லாட்டி ஒரு பெரிய லுனாட்டிக் அசைலத்தில் இருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு சந்தேகமாக வருது. ஈரான் என்ன சொன்னேன்? எங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல, நான் யாரோட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொரு ஸ்டெப்பு அதிகமாக போய் சொன்னேன். ட்ரம்ப்பு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல முந்தா நாள். ஆக்சுவலாக அவர் வந்து சொல்கிறாரு, அவங்க யார்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்றது வந்து வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா ராணுவ தாக்குதல்களோ இல்லை தீவிரவாத தாக்குதல்களாலோ உயிரிழக்க நேரிடும் அப்படின்னா அதனால வந்து அவங்க வந்து வெளியே சொல்ல இதில் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா இதில் ஒரு
உடன்படிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் யாரை வச்சு சொல்லுவாங்களா? ஏங்க ஆத்தரைஸ் பண்ணணும் இல்லைங்க. ஈரானுடைய அவங்களுடைய தலைமை இப்போ இருக்குது இல்லையா? அந்த தலைமை கீழே வந்துட்டு எல்லாம் கட்டுப்பாடு, எல்லா அமைப்புகள்லாம் இல்லாமையெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஏவுகணைகளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலையும் மற்ற நாடுகளையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? சரண்டர் ஆகணும் அப்படின்னாரு. ஆக மாட்டேன்னு தான் சொல்லி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரண்டர் ஆகணுன்ற வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய மிசைல் எல்லாம் போயிட்டு இஸ்ரேலில் விழுது. அமெரிக்காவுடைய இலக்குகள் எல்லாம் அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இலக்குகள் எல்லாத்தையும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவங்களுடைய எரிபொருள் மையங்களை எல்லாம் குறி வச்சு அடித்த உடனே தான் அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த அராம்கோ, அப்புறம் அந்தாண்ட இருக்கக்கூடிய நார்த்தன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாருடைய எரிவளி நிலையம் எல்லாத்தையுமே அடித்தாங்க. குவைத்தில் நேற்று அடிச்சிருக்கிறாங்க, துபாயில் அடிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்துலேயே இந்த எரிபொருள் நிரப்பி அந்த குதம்பைகள் இருக்கும் இல்லையா, பெருசு பெருசாக வட்ட வட்டமாக நீங்கள் பார்க்கலாம். அது மேலெல்லாம் குண்டு வீசி இது ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன அடிச்சேன்னா அதே அளவில் நான் உங்களை அடிப்பேன், அதே நோக்கத்தோடு அடிப்பேன், அதே மாதிரி இலக்கில் நான் அடிப்பேன். இப்படி நடந்துட்டு இருக்க போகிற இதில் ஒரு லூஸ் மாதிரி அதெல்லாம் எதுவுமே நிறுத்தாமல், இப்போ நீ 5 நாள் நிறுத்தின அப்படின்னா இஸ்ரேலையும் நிறுத்த சொல்ல வேண்டியதானே? ஆனா அவங்க வந்து ட்ரம்போட பேச்சையும் மதிக்கல. நாங்க வந்து எங்களோட கொள்கைகள், அதுக்கப்புறம் எங்களோட இலக்குகள் வந்து நிறைவேறும் வரை வந்து தாக்குவோம் அப்படின்னு அவன் இதை என்கரேஜ் பண்ணுவான்னா உன்னோட பேசுவானா? இப்போ நீங்கள் 2 பேரும் வேற வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. நீ இஸ்ரேலுக்காக தானே நீ போருக்கு வந்த, நீ வேற எதுக்கு வந்த? உள்நோக்கம் இருக்குது. ஈரானை கட்டுப்படுத்தணும், ஆட்சியை மாற்றணும், தனக்கு வசதியான ஒருத்தனை நிறுத்தி வச்சுக்கணும், அப்புறம் அந்த எண்ணெய் வயல்கள் எல்லாம் வந்துட்டு கையில் எடுத்துக்கணும், அது உன்னோட கார்பரேட்டு கொடுத்துடணும், அதை வந்து வெளிநாடுகளுக்கு விற்கணும், நல்ல விலைக்கு விற்கணும். இதானே உன்னோட நோக்கம். அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு நாடு இருக்குது, மக்கள் இருக்காங்க. ஈரான் சொன்னது என்ன? சோவரின் ரைட், என்னுடைய இறையாண்மை ரீதியான உரிமைகளில் நீ தலையிடக்கூடாது. இந்த மாதிரி திடீர்னு நினச்ச போதெல்லாம் தாக்குதல் நடத்துறதுன்றதெல்லாம் கூடாது. எதுவாக இருந்ததுனாலும் ஒரு சர்வதேச விதிமுறைகளின்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அது என்ன சொல்லிச்சு? ஈரானில் வந்துட்டு அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிச்சா? அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இல்லை. அப்போ எப்படி நீ தாக்குதல் நடத்துற? அதுவும் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் ஹவுஸை வந்துட்டு குண்டு வீசி அழிக்கிறார். நாளைக்கு ட்ரம்ப் வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு. என்னதான் பாதுகாப்பாக வேணாலும் இருக்கட்டும், சும்மா ஒரு ஏவுகணையை விட்டு அடிச்சு நடுவான்லேயே அவருக்கு சமாதி கட்டணும் அப்படின்னோம்னா ஏற்றுக்குவாங்களா இவங்க? அவங்க இப்போவே வந்து ஆபிரகாம் அந்த லிங்கன் கப்பலை வந்து மீண்டும் மீண்டும் தாக்குறாங்க. 2வது முறையாக பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஆமாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சாதாரண விஷயம். தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஈரான் எப்படி இவங்களெல்லாம் தாக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு ஆழ்ந்து போய் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு 20 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அந்த சென்ட்ரல் கமாண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே முடங்கி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அமெரிக்கா பண்ணாங்க. ஆனால் அது ஒரு 31 டிவிஷனாக பிரிச்சுட்டாங்க இந்த ஈராக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு. அது ரொம்ப விளக்க வேணாம். 2003 நடந்தது ஈராக் இன்வேஷன். அங்கே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியர் அவர் சொல்லிட்டு உள்ளே போனார். நாங்கள் அப்போவே சொன்னோம் எங்கடா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எழுதின பத்திரிகையாளன் தான் நான் கூட பலர் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டாச்சு. ஏன்? அவன் எண்ணெய் வர்த்தகத்தை டாலரில் எந்த கரன்சியில் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா, அப்படி பண்ணால் அப்படின்னா அமெரிக்கா டாலர் மதிப்படைந்து போயிடும். மதிப்படைந்து போச்சு அப்படின்னா அமெரிக்க எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த பெட்ரோ டாலர் அப்படின்றதுல தான் அது வந்துட்டு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அமெரிக்காவுடைய இது. ஏன்னா கடன் வந்துட்டு அவனுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியை விட அதிகமானது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவன் கடன் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் டாலருடைய மதிப்பு வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். காரணம் இந்த பெட்ரோ டாலர். எவ்வளோ வேணாலும் அடின்னு அடிச்சு நோட்டு அடிச்சு டாலர் அடித்து வெளில விடலாம், அதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ இதுதான் வந்துட்டு அவருடைய எக்கானமி. ஸோ அவனுடைய எக்கானமியை பாதுகாத்துக்கிறதுக்காக என்னன்னா மொத்த மிடில் ஈஸ்டையும் தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த போர். வேற ஒன்றும் இல்லை. அதில் நான் அடிமைப்பட தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறான். இதில் பேச்சுவார்த்தைன்னு சொன்னேன் அப்படின்னோம்னா நீ வந்துட்டு அதை வந்துட்டு ஐநாவில் போயிட்டு பேசு, நான் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லு. யாரை வச்சு பேசுறதுன்றது அப்போ முடிவு எடுத்துக்கிறலாம். எந்த நாட்டில் பேசுறதுன்னு முடிவு எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாத நான் சொல்லிட்டேன் பாகிஸ்தானில் பேச போகிறாங்க அப்படின்லாம் செய்தி. அதெல்லாம் இதுக்கு பாகிஸ்தானில் பேச போகிறோம், ஆப்கானிஸ்தானில் பேச போகிறோன்றது ஆத்தென்டிக்காக வரணும் இல்லையா? இப்போ ஒரே நேரத்தில் எதுவுமே பேசலை. அப்புறம் மோடி கிட்ட நீ என்ன சொல்கிற? ட்ரம்ப் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ரகசியமாக அப்படின்லாம் சொல்கிறல்ல, அப்புறம் மோடி கிட்ட பேசுகிற? நீங்கள் வாங்க அப்படின்னு ஏன் மோடியை கூப்பிடணும்? நம்ம ஆடு இருக்கிறதுலே பெரிய அறிவாளி தெரியும் உங்களுக்கு, எப்படியாப்பட்ட அறிவாளி நம்மளே பார்த்துட்ருக்குறோம்.
அவர் ஃபாதர்லாண்டு கிட்ட பேசி ஏதாவது வந்து தாக்குதலில் குறைச்சிக்க வந்து ரெடி இல்லைங்க, பண்ணுவாங்க. இது அப்படிலாம் பண்ணக்கூடிய விடயம் இல்லை. ரெண்டாவது ஹார்மஸ் அந்த இதில் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அதை வந்துட்டு நான் ஈரானோட நான் சேர்ந்துக்கிட்டு அந்த ஹார்மஸ் அந்த ஸ்ட்ரெயிட்டை இயக்க ஆரம்பித்தேன் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நிறைய துட்டு வரும் அப்படின்னு இப்படியே பேசுகிறாரு. வி வில் கெட் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அந்த முட்டாப்பைய ட்ரம்ப்பு. இப்படி பேசுவான ஒரு பிரசிடென்ட்டு அவனுடைய டெரிட்டோரியல் ரைட்டுக்கு உட்பட்டு அந்த எல்லை வருது. அது அவனுது. 2 இருக்குது. ஒன்று எல்லையில் இருந்துட்டு ஒரு 16 மைல் தூரம் அப்படின்றது வந்துட்டு டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஜோன் 2மே இருக்குது. அதில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை இருக்குது? நான் அவனை சேர்ந்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். பிஸ்னஸ்ஸு அதுலேருந்து துட்டு வரும். இப்படி சொல்கிறான், துட்டு வரும்ன்றான் அமெரிக்க மக்களை பார்த்து. இப்போ நம்மளுக்கு சொன்னான்ல, இந்த பாரு இந்தியாவுக்கு 500 பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம், விவசாயிகளே உங்களுக்கெல்லாம் வந்துட்டு துட்டு அப்படியே கொட்ட போகுது அப்படின்னா. அங்கே இருந்து ஒரு மினிஸ்டர், என்ன கேவலமான இது, துட்டு எங்கேருந்து கொட்டும்? இங்கே இந்தியாவில் வாங்கினா தானே கொட்டும். இங்கே இந்தியாவில் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் அவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் விட்டு தரக்கூடிய இடமே இல்லை. அவங்க ஒரு 5 டிமாண்டை வச்சுருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்லாத போது எப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறத ஒத்துக்கிறது? நான் ஒன்று சொல்லிட்டேன் 15, நீ சொல்லிட்டா ஒன்று ஏற்றுக்கணுமா? அதை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஈரான் வந்து தோத்துட்டோன்னு சொல்லி ஒத்துக்கல அப்படின்னா ட்ரம்ப் வந்து நரகத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையிலேருந்து அறிக்கை வந்து சொல்கிறாங்க. இப்போ அங்கே போய்ட்டு டெஹ்ரானில் எந்த அளவுக்கு அங்கே இந்த தலைநகர் அழிச்சாங்க. இன்னும் ஈரானில் பல இடங்கள் அழிச்சிருக்கிறாங்க. அப்படியே இஸ்ரேல் டெல்லவிவுக்கு போங்க, அப்படியே சவுத் இஸ்ரேல் வரைக்கும் போங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் ரபுள் ஆகி கிடக்குது. அதெல்லாம் இந்த சொர்க்கம், அதெல்லாம் எவ்வளோ இருக்குது? நம்மள தான் போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு ஷார்ட்ஸ் என்னது அழுதுகிட்டு ஓடுறேன். நேற்று வரைக்கும் கட்டடமாக இருந்தது, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது இந்த ஃப்ளாட்டு, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறேன். டெல்லவிவ் நகரில் நடக்கிறவன், நான் இஸ்ரேலில் இருக்கிறேன்னா காசாவில் இருக்கிறானே தெரில. காசா போட்டு அழிச்சாங்களே அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த விடயங்களை வெளில சொன்னால் 5 வருஷம் சிறை. அங்கே இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அது போர் வெறிய. அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஒரு வாரம் தான் அது அதிகபட்சம். அதுக்கப்புறம் தாங்க மாட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்வைட் பண்ணலாம், நம்ம நினைக்கிற ஒரு அரசு எடுத்தாந்து இங்கே வச்சிடலாம், அதை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சிங்க. இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்குது, 500 மீட்டருக்கு கீழே இருக்குது. அவங்க மலையை குடைஞ்சு மலைக்கு கீழே ஒரு 500 மீட்டர் கீழே அப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த நாடு வந்துட்டு அது ஒரு நாகரிகம். நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்துட்டு பெர்சியன் கல்ஃபு. இவங்க வந்துட்டு பெர்சியான்னு சொல்லக்கூடிய அந்த பண்டைய ஆமாம் அப்படியேப்பட்ட ஒரு நாடு. அதிகமாக விவசாயம் பண்ணுற நாடு, அதிகமாக எண்ணெய் ஏற்றுமதி செய்யறதுல அந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸஸில் 12% ஈரானில் இருக்குது. பெரிய எரிவளி கேஸு அந்த வளமும் இருக்குது. அது இல்லாத வெளிநாடுகளுக்கு இந்த கார்பெட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடியவன், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடியவன். நம்மளாம் இங்கே பெஸ்ட்டு பேரிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். அங்கேருந்து தான் வரும், வாங்கியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இங்கேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியா தான் ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்சம் டன் வரைக்கும் பாஸ்மதி ரைஸை நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கிடையாது ஈரானுக்கு. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய நாடு அது, அவ்வளோ ரிச்சான ஒரு நாடு. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு இவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக் அப்போ சொல்கிறான், எல்லா விதமான பொருளாதார தடையும் எங்கள் மேலே நீக்கணும், அப்போ தான் பேச்சுவார்த்தைக்கு வரணும். சும்மா வந்துட்டு வர முடியாது, உன் வசதிக்காகவாது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இந்த பேச்சுவார்த்தை, இந்த ட்ரம்ப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்த உடறல். அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏதோ என்னடா இவங்கெல்லாம் அறிவோடு தான் பேசுகிறாங்களா, புத்தி நிதானம் இருக்குதா அப்படின்றத ஒரு ஸ்டெப்லையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடத்தை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ட்ரம்ப்போடைய எந்த பேச்சையும் வந்து ஈரான் தரப்பு வந்து மதிக்கிறது மாதிரி தெரியல. அதில் போக அவங்களோட அந்த 15 அம்ச கோரிக்கை ஏற்கவும் இல்லை. அதே போல் இன்னொரு சைடு வந்து இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அதில் வந்து கடக்கிற கப்பல்கள் வந்து $20 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து 18 கோடி வந்து சுங்க கட்டணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது வந்து அந்த எந்த ஒரு பிடியும் கொடுக்காம வந்து உச்சகட்டம் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. எங்கே போய் நிற்க போகுது? அந்த திருப்பி பேச்சுவார்த்தையெல்லாம் டேமேஜ் பண்ணல, அவருடைய மொத்த கடற்படையை டேமேஜ் பண்ணல, அவனுடைய நாட்டு டேமேஜ் பண்ணல, மறுசீரமைப்பு எங்கே போவான்? காசு எங்கே போவான்? அப்போ அவனுடைய இடத்துல தான் இந்த வழியாக தான் நீ போய் ஆகணும், கொடுத்துட்டு போ, நீ தானே ஆரம்பித்த பேயிட், அவ்வளோதான்.
1000 கப்பல் இருக்குது அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கணக்கில் இன்ட்டு 1000 ஷிப்ஸை போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. அதுவும் கிட்டத்தட்ட அது வந்து சைனீஸ் யுவான்ல தான் வந்து வசூலிக்க போவதா வேற சொல்றாங்க. டாலர்ல வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு ஆமாம், மாதிரிலாம் டாலர் சொல்றாங்க. வசூலிக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். அந்த டாலரை மதிக்கிறதுனால தானே நீ வந்துட்டு பலம் பெறுற. நீ என்னுடைய பலத்தை, பொருளாதார பலத்தை வந்துட்டு பொருளாதார தடையின் மூலம் நீ வீக்கன் பண்ணுற அப்படின்னா உன்னையும் நான் அதே மாதிரி தானே பண்ணுவேன். இப்போ ஈரான்கிட்ட இந்த பேரழிவு ஆயுதங்கள் அல்லது நியூக்ளியர் ஆட்டம் பாம்பு இருக்குது அப்படின்னோம்னா அது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா, அப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது அச்சுறுத்தல் கிடையாதா? அமெரிக்கா கிட்ட இருக்கிறது அச்சுறுத்தல் கிடையாதா? இந்தியா கிட்டே இருக்கிறது அச்சுறுத்தல் கிடையாதா? பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது அச்சுறுத்தல் கிடையாதா? அப்போ எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துருவியா? ஏன் போய் பாரு, அங்கே போயிட்டு நார்த் கொரியா மேலே ஏதாவது சும்மா ஒரு குண்டை போட்டு பாரு. அவர் வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காரு, ஈரான் மேல நடக்கிற போரை பார்த்தா தான் தெரியுது வந்து நாங்க எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அணு ஆயுத வெப்பன்களை சோதனை அதை வந்து நியாயப்படுத்தியிருக்காரு. அதனால் அமைதி அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு பிஸ்னஸ் ஆதிக்கம் அப்படின்னு வச்சு அமெரிக்கா அதை மாற்ற பார்க்குறான். இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரியும். மோடி போன்ற அடிமைகளுக்கு வேணால் அதெல்லாம் புரியாது இருக்கலாம். ஆனால் உலகத்துக்கே தெரியும். ஒரு நாடு அவனுடைய பாதுகாப்பிற்கான அடிப்படையில் என் வீட்டில் நான் எப்படிப்பட்ட தாழ்பால் போடணுன்றது எனக்கு தானே தெரியும். அதே இது எப்படி இன்னொருத்தர் நிர்ணயிப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வீடு நீ பூட்டி வச்சுக்கிறதுனால தான் அச்சுறுத்தல், திறந்து விட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் அது ஏற்புடையது கிடையாது. அதாவது வந்து ட்ரம்ப் வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த ராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கடற்படை கப்பல்கள், விமானங்கள் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வராரு, மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது வந்து கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எதிர்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய உலக நாடுகள் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் அதுவும் பேசிட்டு வராங்க. ஸோ நம்ம ஊரில் லாக்டவுன் அப்படின்றது வந்து திருப்பி வருமா? அது போக வந்து இந்த ஈரான் போர் வந்து இந்த மாதிரி உச்சகட்டம் ஆகிட்டே இருக்குது. தெரியுதா எதுவும் செய்யலை அப்படின்ட்டு. இவனெல்லாம் இருக்கிறதுல வந்துட்டு ஏதாவது மேயர ஆசைப்படுறான். ஈரான் என்ன சொல்லிட்டான்? நாங்கள் இந்தியாவை ஒரு நட்பு நாடாக கருதுகிறோம், நாங்கள் அவங்களுடைய ஷிப்பெல்லாம் விடுவோம் அப்படின்ட்டான். அப்புறம் வந்துட்டு கிரைசிஸை பற்றி பேசணும். இது வரைக்கும் 4 ஷிப்பு வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ ஷிப்புகள் வெளில வரப்போகுது. அந்த இடத்துல நம்மளுடைய கடற்படை கப்பல்கள்லாம் போயிட்டு பாதுகாப்பாக வெளியேற்றுறதுக்கு உதவுது. அப்புறம் நீ கவலைப்படுற? அப்போ இவனுடைய நோக்கம் வேறு. கிரைசிஸ் வந்தால் எதையாவது சொல்லி நல்லா மேயலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் கோவிடுக்கும் பண்ணாங்க. பண்ணிக்கின்னு இந்த சாதாரண தொழில்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அழிஞ்சுது. இவெல்லாம் ஒரு சாத்தான் மாதிரி மோடியெல்லாம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இவனுக்கெல்லாம் எந்த புத்தி இப்போ தான் சொல்ல வரேன். கிரைசிஸ்ன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி 60 ரூபா ஏற்றிட்டான். அதனுடைய அர்த்தம் என்னது? இல்லைன்னா இல்லை தானே. ரேஷனிங் முடியும் விலை ஏற்றுவியா? விலை ஏற்றினா உடனே ஐயோ விலை ஏற்றிட்டாரு, இன்றைக்கி மத்தியான சாப்பாடு கிடையாது அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லை ராத்திரி தோசைலாம் கிடையாது, தண்ணியை குடிச்சு படுத்துக்கலாம்னு சொல்லுவாங்களா யாராவது? எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கள். இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் அதெல்லாம் பற்றி பெருசாக பேசலை. எதுக்காக 60 ரூபாய் ஏற்றினேன்? சர்வதேச சந்தையில் உயரவே இல்லை, ஏன் பேசுகிற? இப்போ ஸ்டாக் இருக்கிறதா நீ விற்றுக்கிட்டு இருக்கிற இல்லையா? அப்புறம் எப்படி அதை வச்சுட்டு இந்த நகை கடைக்காரங்களாம் அடிக்கிறாங்கல்ல கொள்ளை. இன்று 2800 ரூபாய் ஏறியது, நாளை 5780 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறாங்கல்ல. அதே தான் ஸ்டாக் என்ன புதுசாக இது பண்ணணும்ல, அதே தொங்கிக்கிட்டு இருக்கிற அதே தானே. இந்த நாட்டில் நல்லா கொள்ளையடிக்கலாம் ஐயா, நல்லா கொள்ளையடிக்கலாம். அது மோடி மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனும் நல்லா கொள்ளையடிக்கலாம். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் அது அச்சாரம் போடுது. மறுபடியும் ஒரு 8 மணிக்கு பேசும், அதனுடைய அந்த தரித்திரிய வாயை திறக்கும், ஏதாவது ஒன்று உச்சரிக்கும், நாடு நாசமாக போகும். அதுதான். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு பெற்று இவங்களை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு யோசிச்சாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. இவிஎம் ஒழிச்சா போர் இவங்க ஒழிஞ்சிருவாங்கன்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. சரி, ஓகே சார். அடுத்து இந்த போர் என்னென்ன மாதிரிலாம் நடக்க போகுது, நம்ம நாட்டில் அதோட தாக்கம் என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.